பண்ணிட்டு பண்ணிட்டு சொல்லணும்ல எனக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் 182வது நிகழ்ச்சியை நம்ம சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 181 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். இன்று நம்ம பேச இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருப்பவர் அவருடைய அதிகார வரம்பிற்கு அதிகமாக செயல்படுகிறாரா, அந்த அதிகார எல்லைக்குள் இருக்கிறாரா, அல்லது கவர்னர் செயல்பாடுகளின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் செய்து பிஜேபி திமுக என்கிற அளவுல தமிழ்நாட்டு அரசியலை கட்டமைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்களா? அது ஒரு பக்கம் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க செய்கிற அந்த அரசியலால், பிஜேபி செய்கிற அரசியலால், அது கவர்னர் மூலமா ஒரு பக்கம், அண்ணாமலை மூலமா ஒரு பக்கம். அண்ணாமலை அரசியல்வாதி, அவர் அரசியல் செய்யலாம். ஆனால் கவர்னர் என்பவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர் ஒரு ஃபிகர் ஹெட் தான். அவர் இறங்கி அரசியல் செய்வது என்பது சரியான நடைமுறை அல்ல. அது ஆளுவது எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆளுநர் என்பவர் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பொதுவானவராக தான் இருக்கணும். அம்மா அவர்கள் காலத்திலேயே சென்னாரெட்டிக்கு அம்மா அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும். இது ஒண்ணு. ஆளுநர் எல்லை மீறுகிறாரா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு திமுக ஒரு வருட கால ஆட்சி என்று சட்டமன்றத்துல நேற்று பேசியிருப்பாங்க. நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் எழுதி வாசித்த அந்த உரை, எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம கூட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா துண்டுச்சீட்டு வச்சுதான் படிக்கிறாரு, துண்டுச்சீட்டு இல்லாம அவரை பேச சொல்லுங்க பார்க்கலாம் என்பதுதான் மிக அதிகமாக வைக்கப்படுகிற அந்த விமர்சனமா இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா, எழுதி கொடுத்தது சரியா அவர் படிச்சார் ஸ்டாலின். ஆனால் அந்த எழுதி கொடுத்ததுல நிறைய தப்பு. நீங்க பெண், அதாவது பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்தது அம்மா கொண்டு திட்டம். இவர் பாட்டுக்கு நேற்று அடிச்சு விடுறாரு, 4 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்திருக்கிறோம். ஏதோ இவங்க திமுக அரசாங்கத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை போல திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று சட்டமன்ற தன்னுடைய உரையில அதை பதிவு செய்கிறார். இது ஒன்று. அதே போல பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கான பள்ளி படிப்புக்கு மேல அந்த டிகிரி படிக்கிறதுக்கு, பட்டப்படிப்புக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. ஆனா இன்னும் தரல. ஆனா சட்டமன்றத்துல போற போக்குல அதை கொடுத்துட்டு இருக்கிறோம் என்கிற அளவுல அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த 437 பேருக்கு மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைச்சிருக்கு. அந்த 7.5% இடஒதுக்கீட்டுல அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஒரே நல்ல விஷயம் அதுதான். அதை கரெக்டா செஞ்சாரு. அந்த திமுக தற்பொழுது அதுல பலன் அடைந்தவர்களை தங்களது சாதனைகளாக, திமுக அரசாங்கத்தினுடைய சாதனையா அவங்க சொல்றாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. அப்ப அதிமுக என்ன பண்ணணும்? சட்டமன்றத்துக்கு உள்ள இருந்து ஸ்டாலினை பேச விட்டு, பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சு, இதெல்லாம் நீங்க தப்பா சொல்றீங்க, இது நாங்க செஞ்ச விஷயங்களை நீங்கள் சாதித்ததாக சொல்றீங்க என்று அதுல இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி, இன்னும் இதெல்லாம் நீங்க செய்யல, இப்ப அந்த மின் கட்டணம் 2 மாதத்துக்கு ஒரு முறைங்கிறத மாத்தி மாதம் மின் கட்டணம்ங்கிறது, மகளிருக்கு 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது, கேஸ் விலை குறைப்பேன் என்று சொன்னது, பெட்ரோல் டீசலுக்கு, ஏன்னா பெட்ரோலுக்கு குறைச்சிருக்காங்க 3 ரூபாய், ஆனா டீசலுக்கு குறைக்கிறேன்னு சொல்லி சொன்னது, கல்வி கடன் மாணவர்களுக்கு தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னது, இது மாதிரி ஒரு பட்டியலிட்டீங்கன்னா அவங்க விட்ட வாக்குறுதிகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் குறிப்பிட்டு நீங்கள் இதை செய்யவில்லை என்று பதிவு செஞ்சிருந்தா, நேற்று ஊடகங்களையும் சரி, தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சரி சென்று அடைகிற செய்தி என்பது இதெல்லாம் செய்யல என்கிற குற்றச்சாட்டுகள் சட்டமன்றத்தில் பேசப்பட்டது அப்படிங்கிறது வரும். ஓபிஎஸ் தஞ்சாவூர் போயிட்டு அங்க உட்காந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி உள்ள போயிட்டு வெளியில வந்துடுறாரு. எதையோ பொத்தாம் பொதுவா, அதாவது ஒரு பட்டியலிட்டு சொன்னோம் ஜனங்க கிட்ட,
சொல்ற பொழுது எதுவுமே சரியில்லைங்க, எல்லாமே தப்புங்க, எல்லாமே பொய்யுங்கன்ட்டு போனோம்னா யாருக்கு எதுவும் புரியாது. நீங்க அவர் எப்படி ஸ்டாலின் வந்து ஒரு பட்டியலிட்டு படிக்கிறாரு, அது மாதிரி பட்டியலிட்டு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து நாங்க செஞ்சது இவர் செய்ததாக சொல்லுகிறார். அப்படி இவங்க வந்து அதை பட்டியலிட்டு சொல்லணும். இன்னும் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க ஏன் செய்யல என்று பட்டியலிட்டு கேட்கணும். அதை கேட்பதற்கு இவர்கள் தவறுகிறார்கள். அந்த தவறுதல் என்பது வந்து பயமா? அது அந்த இடத்தை அண்ணாமலையும் ஆளுநரும் பயன்படுத்தி கொண்டு பிஜேபியை முன்னிறுத்துற செயல். அது திமுகவும் ஒத்துழைச்சு திமுகவா பிஜேபியா என்கிற அளவுல தமிழ்நாடு அரசியல் கட்டமைக்கப்படுதா? இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இதுல பேச விரும்புறவங்க சிறிதளவு நீங்க கை உயர்த்தலாம். நீங்க பேசுறவங்க உங்க பெயர், உங்க தொகுதி, உங்க தொலைபேசி எண் சொல்லிட்டு பேசுனீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்க தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் பேசிய பகுதியை அவங்க எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அதை எல்லோரு இடத்துல நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம், உங்க கருத்துக்களை சொல்லலாம். யார் பேசுறீங்க? குமாரசாமி, குமாரசாமி பேசுங்க. குமாரசாமி ஹலோ, பேசுங்க பேசுங்க குமாரசாமி. கேக்குது, பேசுங்க குமாரசாமி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க குமாரசாமி. முதல்ல சரியா கேட்டுது, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க குமாரசாமி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தெரியலையா? சரி, அவர் வரட்டும். ஜெயந்த் ஜானகிராமன் அன்மியூட் பண்ணிட்டீங்களா குமாரசாமி? மியூட் பண்ணது. சரி, ஜெயந்த் ஜானகிராம் பேசுங்க. ஜெயந்த் ஜானகிராம் சிக்னல் இல்லையா? ஜெயந்த் ஜானகிராம் சிக்னல் இல்ல. சரி தம்பி கௌரி சங்கர் பேசுப்பா. கௌரி சங்கர் வணக்கம் சார். எங்க தொகுதிக்கு எடப்பாடி சார் ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க சார். தொண்டாமுத்தூர் பஞ்சாயத்து தொகுதிக்கு. நீ எந்த தொகுதிப்பா? கோவை மாவட்டங்க சார். கோவை. நீ என்ன பண்ற சார்? நான் ஸ்கூல் படிக்கிறீங்க சார். எத்தனாம் கிளாஸ் படிக்கிற சார்? 9th சார். 9th? ஆமாங்க சார். சரி, எப்படி உனக்கு அரசியல், உங்க அப்பா அம்மா அரசியல்ல இருக்காங்களா? சார் எனக்கு சொந்தக்காரர் தெரிஞ்சுக்க இருக்காங்க சார். வார்டு நம்பரா, கவுன்சிலரா? வார்டு கவுன்சிலரா உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா? ஆமாங்க சார். சரி, உனக்கு இப்ப எப்படி கட்சி அரசியல் எல்லாம் தெரியுமா உனக்கு? தெரியுங்க சார். சொன்னாங்களா சார்? இல்ல உனக்கு சும்மா அவங்க பேச சொன்னாங்களா, இல்ல உனக்கே இந்த கட்சி அரசியல் இதெல்லாம் தெரியுமான்னு கேக்குறேன். சார் எனக்கு அரசியல்ல தெரியுங்க சார். அப்படியா? இன்னைக்கு யாரு முதலமைச்சர்? என்னங்க சார்? இன்னைக்கு யாரு, இப்ப யாரு இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்? சார் மு.க. ஸ்டாலின் சார். மு.க. இதுக்கு முன்னால யார் இருந்தாங்க சார்? நம்ம ஐயா எடப்பாடி கே பழனிசாமி ஐயாங்க சார். அவர் எந்த கட்சியில இருந்தாரு சார்? அஇஅதிமுகலிங்க சார். அப்படியா? இந்த கட்சி யாரு ஆரம்பிச்சாங்க அஇஅதிமுகவை? என்னங்க சார்? அதிமுகவை ஆரம்பிச்சது யாரு சார்? எம்ஜிஆர் சார். எம்ஜிஆரா? சரி, எம்ஜிஆர் தெரியுமா உனக்கு? தெரியுங்க சார். எப்படி சார்? நான் வந்து நியூஸ்லாம் பார்த்திருக்கீங்க சார். அப்புறம் எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் ஓரளவுக்கு இது நான் மீட்டிங் போயிருக்கீங்க சார். அமைச்சர் எஸ்பி சார் வந்தாருன்னா மீட்டிங் போய் எல்லாம் பழகிருக்கீங்க சார். எம்ஜிஆர் தெரியுமான்னு கேட்டா நீ மீட்டிங் போனேன்னு சொல்லுவியப்பா. நான் அதாவது உன்னை போல இருக்கிறவங்களுக்கு, எதிர்கால இளைஞர்களுக்கு, அதிமுக அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு 50 எபிசோடு ஒண்ணு பண்றோம். யூடியூப் எல்லாம் பாப்பியா? என்னங்க சார்? யூடியூப் எல்லாம் பார்க்க தெரியுமான்னு கேக்குறேன். பாப்பீங்க சார். அதுல பாரு, அதிமுகவுடைய 50 ஆண்டு வரலாறுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிகழ்ச்சி போடுறோம். அதுல வந்து எம்ஜிஆர் வந்து எப்படி 72ல கட்சி ஆரம்பிச்சாரு, ஏன் அவரை திமுகல இருந்து நீக்கினாங்க, அந்த வரலாறு எல்லாம் வரும். அது பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த ஒரு நல்ல அந்த அரசியல் பழசு எப்படி நடந்தது, இந்த கட்சியினுடைய அதிமுக கட்சியினுடைய வரலாறு என்ன, இது எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க சார். சரி, இப்ப எப்படி ஸ்டாலின் அரசாங்கம் எப்படி இருக்கு?
சார் அது மக்களுக்கு யாருக்கும் பிடிக்கலைங்க சார். ஏன்? அப்புறம் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஒன்னும் தரலைங்க சார். ஆ, அப்புறம் கேஸ் வரியெல்லாம் நான் கம்மி பண்ணுவேன்னு சொல்லி வந்தாருங்க. ஆ, வந்து ஒன்னும் பண்ணலைங்க சார். ஆ, அப்புறம் எல்லாம் புல்லா ஜாஸ்தி பண்ணி வைக்கிறாங்க சார். ஆ. அதெல்லாம் நான் இப்ப எல்லா மக்களும் சொல்றாங்க சார். ஆ. அதனால அவர் பிடிக்கலைங்க சார். அதனால உனக்கு பிடிக்கலையா? சரி, உன் கூட ஆமாங்க படிக்கிற பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? சார் ஒரு கட்சியில பசங்க எல்லாம் ஃபுல்லா அதிமுக தாங்க சார். ஆ, எல்லா பசங்க அதிமுக தாங்க சார். எங்க கிளாஸ் ஃபுல்லா அதிமுக தாங்க சார். உங்க கிளாஸ் பூராமே அதிமுக தானா? சார் சரி. இப்ப இந்த பரீட்சை எல்லாம் வந்து 1 to 9 லீவ் எல்லாம் விட்டுருக்காங்களேப்பா. சார் இல்லை எக்ஸாம் சார். நாளைக்கு இன்னைக்கு லீவுங்க சார். எக்ஸாம் முடிஞ்சுங்க சார். சரி, இல்ல எக்ஸாம் முடிஞ்சு லீவா? எக்ஸாம் இருக்கிறதுனால சும்மா லீவுன்னு சும்மா அறிவிச்சு விட்டுட்டாங்களா? சார் எக்ஸாம் நடந்துட்டு தாங்க சார் இருக்கு. எக்ஸாம் நடந்துகிட்டு அப்ப எக்ஸாம் நடந்ததுன்னா பள்ளிக்கூடம் லீவா தானே இருக்கும்? ஆமாங்க சார். எங்களுக்கு தாங்க சார் எக்ஸாம் நடக்குது. இல்ல அதான் சொல்றேன். அப்ப அது பொய் தானே, லீவுங்கிறதே பொய் தானே. எக்ஸாம் நடக்கல எல்லாத்துக்கும் லீவா தானே இருக்கும். ஆமாங்க சார். அப்ப எக்ஸாம் போய் எழுதிட்டு வர்றாங்க, அப்புறம் அதுல என்ன போய் இவங்க லீவ் விட்டாங்க? சார் 3 நாள் இடையில லீவ் விட்டாங்க சார் படிக்கணும்னு சொல்லி. அது சனி ஞாயிறு எப்படி இருந்தா லீவ் வரும்லப்பா. சரி சரி, ரைட். நல்ல படி. அந்த யூடியூப்ல பாருங்க, அதிமுக வரல உன் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி இன்னும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் படிக்கிறவங்க, உங்க மாதிரி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் என்ன பண்ணிருக்கோம்னா எம்ஜிஆர் டிவி அதுல போனீங்கன்னா அதிமுக 50 ஆண்டு வரலாறு மன்னாதி மன்னன் தொடர் அப்படின்னு போட்டு எபிசோடு 1, 2ன்னு இது வரைக்கும் ஒரு 8 எபிசோடு வரும். அந்த 8 எபிசோடு பாத்தீங்கன்னா அதிமுக எப்படி ஆரம்பிச்சது, எம்ஜிஆர் எப்படி பண்ணாரு அப்படி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீ அப்ப இன்னும் நிறைய நீ வந்து பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் உனக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம், விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க சார். பார்த்து வேற ஏதாவது சொல்லணுமா? சார் வேற ஒண்ணும் இல்லைங்க சார். ரைட். எல்லாம் இன்னும் நிறைய பேர் உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுல வந்து கலந்துட்டு பேச சொல்ல அடுத்தடுத்து இதுல. ஓகேங்க சார். சரி, ட்விட்டர் அக்கவுண்ட் எல்லாம் வச்சிருக்கியா? சார் வச்சிருக்கீங்க சார். ட்விட்டர் வச்சிருக்க, ஃபேஸ்புக் எல்லாமே வச்சிருக்கீங்க. எல்லாமே. அதுல 18 வயசு ஆகணும்லப்பா, இல்லையா? அடுத்து யார் பேசுறீங்க? தங்கராஜ் பேசுங்க. தங்கராஜ் பேசுங்க. தங்கராஜ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தங்கராஜ் சிக்னல் இருக்க? தங்கராஜ் பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தங்கராஜ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேட்கல. சரி, விராலிமலை பிரபு பேசுங்க. விராலிமலை பிரபு பேசுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். அதாவதுங்கய்யா, இப்ப வந்து தலைப்பு கொடுத்துருக்கீங்க, எதிர்கட்சி தலைவரா செயல்பாடு இருக்கான்னு சொல்லிட்டு. நீங்க செயல்பாடுங்கிறது அவங்க வந்து செயல்பட்டாலும் உடனே கைது நடவடிக்கை மேற்கொள்றாங்கல்ல, பணத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி வாயடிச்சு சும்மா கம்முன்னு தானே உட்காந்துருக்காங்க. செயல்பாட்டை ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த நாளே ரைடு போறாங்க, அடுத்த நாள் கைது நடவடிக்கை மேற்கொள்றாங்க. அந்த பயத்தினாலே அவங்களால எதுவுமே பேச முடியலங்கய்யா. இல்ல கட்சி, மக்கள், வாக்காளர்கள், அதிமுக தொண்டர்கள் இதெல்லாம் வந்து அப்புறம் எப்படி வந்து நம்ம வளர்த்த முடியும்? அம்மா காலத்துல வந்து அவங்க சந்திக்காத கேஸா? அதையெல்லாம் தாண்டித்தானே அவங்க வந்து அரசியல் பண்ணாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்றம் செத்து விட்டதுன்னு வந்தாரு, அங்க செருப்பெல்லாம் வந்து பறந்து விழுந்தது. அதெல்லாம் அப்புறம் இதுக்கெல்லாம், அதாவது சண்டைன்னா சட்ட கிளியத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் பயப்படுறதுன்னா அப்புறம் களத்துக்கு. அதுதாங்க இப்ப எதிர்க்கிற திராணி இவங்கள்ட்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். அதுதான். அப்ப இதுக்கு திராணி இல்லைன்னா பன்னீர்செல்வம் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கணும், எடப்பாடி பழனிசாமி சக்கரை வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்கணும். நீங்க அரசியலுக்கு வர்றீங்க, அரசியலுக்கு இதெல்லாம் இருக்கத்தானே. அப்படியேப்பட்ட அரசியல வச்சு எப்படிங்க வந்து கட்சியை வழிபடுத்த? ஒரு வருஷமா எதுவுமே செய்யாம இன்னும் 4 வருஷம் என்னங்க இவங்க எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன இவங்க வந்து மக்களுக்கு
இது பண்ண போறாங்க. சரி, இவங்க ஒன்றும் பயந்துட்டு இவங்க எதுவும் செய்யறது இல்லைங்கிறீங்க. ஆமாங்கய்யா, பயம்தாங்கய்யா. கேட்டா அடுத்த நாள் கேஸ் போடுறாங்க, அடுத்த நாள் ரைடு வைக்கிறாங்க. இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இவங்க வாயை திறந்து பேசாம நமக்கு என்ன, நமக்கு வேலை உண்டு, எல்லாரும் பேசுறப்ப நம்மளும் பேசுவோம். அந்த வாய்ப்பை வந்து பிஜேபி நல்லா பயன்படுத்துறாங்கய்யா. அதுதான் அவன் நல்லா பயன்படுத்துறான் அதைய. அப்ப ஜனங்க மத்தியில பாத்தீங்கன்னா ஏதோ பிஜேபி தான். இப்ப அண்ணாமலை வந்து இப்ப நல்ல பாப்புலர் ஆயிட்டாருங்கய்யா, அவர் வாய் திறந்து பேசுறதுனால. இவங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையா, செய்யறதுக்கு மனம் இல்லைங்கய்யா திமுக. செய்யணும்னு நினைச்சா செய்யலாங்கய்யா. அதாவது ஒரு எல்லாருமே மக்கள் விரக்தியா இருக்காங்க. ஏன் ஓட்டு போட்டோம், மின்வெட்டு அதிகமா இருக்கு இப்ப நிறைய. இப்ப இந்த வாரத்துல மட்டும் தொடர்ந்து விராலிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லா கரண்ட் இல்லைங்கய்யா. மத்தியானம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கரண்ட் லாக் பண்ணிடுறாங்க. அந்த மின்வெட்டு ஏன்னா விராலிமலையை பொறுத்த அளவுக்குங்கய்யா தொழிற்சாலை மிகுந்த பகுதி. அதனால தொழிற்சாலையில போறவங்களுக்கு அந்த சிரமம் வந்து ரொம்ப ஏற்படுதுங்கய்யா. சிறு குறு தொழில வந்து அதிகமா இருக்கிற இடம் விராலிமலைங்கய்யா. கம்பெனிகள் அதிகமா இருக்குங்கய்யா. எல்லாருமே வெளியே வந்து புலம்புறது. மின்சாரம் மட்டும் கரெக்டா விட்டாலே கொஞ்சம் மக்கள் பாதிக்கப்படாம இருப்பாங்கய்யா. அந்த மின்வெட்டு அம்மா ஆட்சி நடத்துற காலத்துல ஒரு தடவை கூட மின்வெட்டு ஆனது இல்லைங்கய்யா. அது பெரிய பிரச்சனையா இருக்குங்கய்யா. இதெல்லாம் சட்டசபையில எடுத்து பேசுற அளவுக்கு நம்ம அமைச்சர்களுக்கு இது உறுப்பினர்களுக்கு வந்து சரியான இது இல்லைங்கய்யா. இல்ல பேச தெரியல அல்லது பயமா? பேச தெரியாம இல்லைங்கய்யா, பயம். எல்லாம் பணத்தை வச்சிருக்காங்க, ரைடு பண்ணிடுவாங்க, கைது பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி இருக்காங்கய்யா. சரி, கட்சி தலைமையில இருந்துட்டு அப்படி இருக்க முடியாதுல்ல. என்னங்கய்யா? கட்சி தலைமையில இருந்துட்டு அப்படி இருக்க முடியாதுல்ல. அதுதாங்கய்யா, அதுக்கு சரியான ஒரு கேட்கிற ஒருவர் நமக்கு வேணுங்கய்யா. அதுக்கான வழியில நீங்க தேடி கொடுக்கணும். சரி பேசுவோம். ராசாத்தி 10th பேசுங்கம்மா. ராசாத்தின்னு வருது 10th. அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா. சிக்னல் இருக்கா? இல்ல. சரி, கண்ணப்பன் பேசுறீங்களா? கண்ணப்பன் பேசுங்க. ஹலோ, பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு. ஹலோ, பேசுங்க. காது விழுதா? விழுது. பேசுங்க. கேக்குது, பேசுங்க. நம்ம கேஸ் 4 வாரம் ஒத்தி போயிருக்கு. நேற்று எதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அவர் யாரு, அந்த டாக்டர் வந்து இந்த நம்ம பழனிசாமி தலைமையேற்ற கூட நல்லா இருக்கும், இந்த கட்சி உறுப்பினரும் அப்படின்னு பேசினாரு நேற்று டிபேட்ல. அப்படியே மெயின் மருந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம கேஸ் ஜெயிச்சுன்னா ஏதாச்சும் நமக்கு ஏதாவது விடிவு காலம் வரும், இந்த கட்சிக்கு ஏதாவது விடிவு காலம் வரும், மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யலாம். என்ன பண்றது, நான் கோவிலுக்கு போக மாட்டேன். ஆனா வந்து தினம் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு வந்து இந்த கட்சிக்கு ஏதாச்சும் நல்ல இது வரணும்னு குளிச்ச உடனே வந்து கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு தான் உட்கார்றேன். கோயிலுக்கு தான் போக மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா தியானம் பண்றேன். குளிச்சுட்டு வந்த உடனே 10 நிமிஷம் 5 நிமிஷம் தியானம் பண்றேன். செல்லூர் ராஜ் பேசுங்க. செல்லூர் சந்திரன் பேசுங்க. ராஜுக்கு வருது, ஞாபகத்துக்கு வருது. பேசுங்க சந்திரன். வணக்கம், பேசுங்க. தலைப்பு பார்த்தேன். சசிகலா அம்மா வந்து ஊரா போய்கிட்டு ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்காங்க, அரசியல் பயணம். இப்ப ஒரு கூட்டம் இல்லை, யாருமே வரவிருக்க. அமமுக ஒரு 10 பேர் வந்தாங்க. ஒண்ணு இதே இல்ல. இப்ப நம்ம இதே என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு, நம்ம சுற்றுப்பயணம் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க நீங்க? பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம தயார் பண்ணிட்டு பண்ணுவோம். சரி, வாங்க மதுரைக்கு. வர நுங்கம்பாக்கம் ஆபீஸ் போற நீங்க போட்டிருக்கீங்களா? சென்னை வரப்ப பாக்கலாம் இருக்கேன். ஆமா, நடந்துட்டு இருக்கு. நீங்க சென்னை வரும்போது கூப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் இது திருப்பல வாட்ஸ்அப் இன்விடேஷனா கொடுங்க. சரி, பாக்குறேனே.
சரி. எனக்கு இப்ப கட்சியில கேட்ட பொறுப்பு ஒரு பொறுப்பு, ஒரே ஒரு பொறுப்பு தான். வார்டுல ஒரு துணை செயலாளர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். போட்டாங்களா இல்லையா இன்னும்? பகுதியில கேட்ட கொடுக்கல. ஆ, பகுதியில பொறுப்பு கேட்ட ஒரு அவைத்தலைவர் கிடைச்சா கூட நல்லா இருக்கும், இல்லாட்டி பகுதி துணை செயலாளர் கிடைச்சா கூட நல்லா இருக்கும். கிடைக்கல. ம், நான் அவரை பார்த்தேன் போன வாரம் மாவட்ட செயலாளருக்கு அவரை போய் பார்த்துட்டு சால்வை போட்டு வந்தேன். ம். நம்ம செல்லூர்ராஜ் திரும்ப மாவட்ட செயலாளர் வந்திருக்காருல்ல, சரி, போன ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தேன். சரி, ஒண்ணு கூடுதல் பொறுப்பு ஒன்றும் கிடைக்கல. சரி, சரி, பேசுவோம். சரி. தீபிகான்னு இருக்கு, நீங்க பேசுங்க. தீபிகான்னு இருக்கு, நீங்க தான் பேசுங்க. ஒய்ஃப் பின்னாடி நின்று இருக்காங்களா? பேசுங்க. பேசுங்க. பஸ்ல போயிட்டு இருக்காங்களா? சீட்ல நிக்கிறவங்க. சரி, சரி, சரி. நான் ஏதோ வீட்டுக்கு பேசுறேன். சரி, சுகந்தி பேசுறீங்களா? சுகந்தி, சுகந்தி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சுகந்தி, சுகந்தி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சிக்னல் கிடைக்கல. சரி, ராஜன் வல்லரசு பேசுறீங்களா? ராஜன் வல்லரசு, சிக்னல் இருக்கா? நிறைய பேருக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சார் நீங்க பேசுங்க. ஐபோன் வருது, பேர் வரல. நீங்க பேசுங்க. ஐபோன் வருது பாருங்க, பேசுங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். அதான் பார்த்தேன், என்ன டாபிக்னு தெரியல. இல்ல, நீ உடனே பேச சொல்றீங்க. ஒரு வருஷம் ஸ்டாலினோட செயல்பாடு, கவர்னர் செய்யறது, எடப்பாடி ஓபிஎஸ் பண்றது, இதுதான். எதிர்கட்சின்னு ஒண்ணு கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல. திமுகவை பொறுத்தளவுல நிர்வாகம் வந்து சரியா இல்லாதனால இப்ப மின்வெட்டு பிரச்சனை மறுபடியும் தமிழ்நாட்டுல வந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துலதான் அந்த சாதனை இப்ப ஆரம்பிக்குது. இப்ப அதை தவிர சில விஷயங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஸ்ட்ராங் டிசிஷனை ஃபாலோ பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் இந்த காப்பி அண்ட் பேஸ்ட்ங்கிற மாதிரி 100% அவங்கள மாதிரி முடியாது. அதை ஃபாலோ பண்ண முயற்சி நடக்குது. அது வளர்த்தணும், அந்த அளவுக்கு இருக்க முடியாது யாராலையும். அது யூனிக் பர்சனாலிட்டி அவங்க. அது ஒண்ணு, அது இருந்தா நல்லா இருக்கும். யாரோ ஒரு ஆலோசனை சொல்றது, அது மாதிரி சில அமைச்சர்களை மாற்றுறது. இப்ப அம்மாவா இருந்தா கண்டிப்பா டிஸ்மிஸ் தான். அந்த அளவுக்கு அவங்க பண்ண முடியாது. இந்த மாதிரி சில கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் பலன் அளிக்கும் தெரியல. மற்றபடி மக்களுக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடியை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு உண்மையிலே கூட்டுறவு கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கல. அதுல இன்ஃபுளுயன்ஸ் பண்றவங்க, செல்வாக்கு இருக்கவங்க, சாதாரண ஏழைகளுக்கு அது கிடைக்கல. ஏழை விவசாயிகளுக்கு அந்த லிஸ்டே வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டவங்க எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பேங்க் ஒரு ப்ராப்பரா நிர்வாகம் வந்து கரெக்டா கிடையாது. அவங்க லோக்கல்ல என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்றாங்களே தவிர தீவிரமா இதுதான் லிஸ்ட், இந்த என்ன கேட்டகரியில அது வரணும், அந்த மாதிரி எந்த கிளியர் கட்டும் இல்லாம ஏதோ கண்துடைப்பு. அது இல்லாம பேருந்துகள்ல இலவசம், இதுவும் ஒரு அதனால நிர்வாக சீர்கேடு தான். இதுல வந்து தனியார் வந்து பாதிக்கப்படுறாங்க மட்டும் கிடையாது. இதனால தமிழ்நாடோட முன்னேற்றம் பாதிக்கப்படும். இலவசங்கிறது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வருது, ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உமன்ஸ் டிக்கெட்னா டிக்கெட் வந்து கலெக்ஷனே கிடையாது, ஒன்லி டீசல் மட்டும் செலவாகுது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அதெல்லாம் வந்து திறமையான நிர்வாகமா அதை வந்து மாத்தணும். இதுல நிறைய வந்து இப்போ வாரிசு அரசியல சொல்ல வேண்டாம், அடுத்தவர் மந்திரி ஆறாது அப்படி இப்படின்னு வருது. அது வந்து வேற வழி இல்ல. திமுக பொறுத்தவரை வாரிசு அரசியல இருக்கவங்க தான் கட்சியில இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால ஆட்சி நிர்வாகம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. மின்சார பிரச்சனை வந்து அடிப்படை தேவை மின்சாரங்கிறது, அதே ஃபில்ஃபில் பண்ணலைங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஷேம்ஃபுல் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு. என்ன ஏதாவது ஒரு காரணம் சொல்றதுக்கு கிடையாது மந்திரிகள்.
என்ன சொல்யூஷன் இது தெரியாதவங்களுக்கு எப்படி ஒருத்த பக்கத்துல கேட்கற என்ன சார் கரண்ட் போச்சு, என்ன சார் திமுக ஆட்சிக்கு வந்தாவே கரண்ட் போகும்னு தெரியாதா உங்களுக்கு? ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க மக்கள். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளவு நாளைக்கு கரண்ட் பிரச்சனை இல்லை, சரி எந்த ஆட்சி இருந்தாலும் மின்சாரம் கூட கொடுத்து வாங்குறாங்க, நிலக்கரி கூட கொடுத்து வாங்குறாங்க, என்ன பண்றாங்களோ எசென்சியல் நீட் ஆயிருச்சு. ஒரு காலத்துல எசென்சியல் நீடா இல்லாம இருந்தது, நம்ம எசென்சியல் நீட் ஆக்கி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா அதை விட முடியாது. இப்ப நைட்டு தூங்குறதுக்கு ஃபேன் இல்லாம இது பாத்தீங்கன்னா கரெக்டா எந்த அறிவிப்பும் கிடையாது. கேட்டா அறிவிப்பு விட்டா மின்வெட்டு இருக்குன்னு ஆயிரும்ல அரசாங்கத்துல, மின்வெட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு கட் பண்றது. டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அதுவும் நைட்ல கரெக்டா டெய்லி இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு இவங்க கமிஷன் பேசிஸ்ல வெளியில மின்சாரத்தை விற்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவங்க ஏற்கனவே இது மாதிரி இருந்தது, இவங்க ஆட்சிக்கு வந்தோட நடக்குதுன்னா அந்த ஹேபிட் அவங்க அதை ருசி பார்த்தவங்க, அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இல்லாம மக்கள் அதாவது அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ண முடியாத நிலைமையில இருக்கு. இது சொல்ல போனா இது எக்ஸாம்பிள் தான் மின்சாரங்கிறது. இது மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா இது பளிச்சுன்னு தெரியும் சொன்னா. மத்தபடி எதிர்கட்சி செயல் என்ன சார் எதிர்கட்சி செயல்படுது? ஏதாவது பன்னீர்செல்வம் அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எதிர்கட்சியா செயல்பாடு ஒண்ணும் கிடையாது. அவர் அப்பையில இருந்து திமுகவுக்கு ஆதரவா தான் போவாரு. சட்டம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்க மாட்டாரு, பேருக்கு ஒரு அறிக்கை விடுவார் தவிர புரட்சி தலைவி அம்மா மாதிரி எல்லாம் திமுகனா அப்படி ஃபயர் ஆகும்ல தொண்டர்கள் மத்தியில, அந்த இதெல்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு பெருசா ஒண்ணு செய்யல. என்ன சொல்றாரு அவரு? ஒண்ணுமே கிடையாது, டோட்டலா ஆஃப் ஆயிருக்காரு. அதாவது ஏற்கனவே அந்த ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேங்கிறது அம்மா இருக்க வரையும் தான். இது இப்ப ஏடிஎம்கே இன்னொரு டிஎம்கே மாதிரி ஆயிடுச்சு. தப்பு செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த ஏடிஎம்கேக்கு உள்ள தன்மை மாறிடுச்சு. அதாவது அந்த காம்ப்ரமைஸே இல்லாம எதிர்க்கிறது அம்மா. நோ காம்ப்ரமைஸ். நீ டிஎம்கே காரனை பார்த்தா சஸ்பெண்ட், டிஸ்மிஸ். இங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. சரி விடுப்பா, அது என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு வகையில இவங்களே ரகசிய தொடர்பும் அண்டர்ஹேண்ட் டீலிங் வச்சுட்டு தானே இருக்காங்க. ரகசிய தொடர்பு இல்லாம எப்படி சார் இருக்கும்? அதுவும் அம்மா அளவுக்குலாம் அவங்கலாம் எவ்வளவோ எதிர்ப்புகளை சந்திச்சவங்க. அந்த எதிர்ப்பெல்லாம் சந்திக்க தயாரா இல்லாதவங்க. இவங்களுக்கு ஜெயிலுக்கு போக முடியாது, போராட முடியாது, எதுக்கு எல்லாத்துக்கும் வேணா நம்ம சொகுசா இருப்போம், ஆளுக்கு பாதியா தான் ஏற்கனவே பங்கிட்டா இருந்தவங்க தானே. அதனால அவங்க வாட்டுக்கு அவங்க இது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. மக்கள் சேவை இல்லாம ஒரு தொழில் மாதிரி எடுத்துக்கிறாங்க அவங்க. ஒரு கால்குலேட் பண்ணி எல்லாமே கால்குலேட்டிவ் தான். மக்களுக்கு இதுல என்ன நல்லது செய்யலாம்னு கால்குலேட் பண்றது இல்ல. அதை தவிர அவங்கள சார்ந்தவங்க இதுதான் சார் நடக்குது. இப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி பாத்தீங்கன்னா டெய்லி அறிக்கை, டெய்லி இது டிஎம்கே எதிர்த்து வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நீ அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ, யார் ஒருத்தன் ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கான, அதாவது மக்கள் மனசுல அவன் தான் சார் இருப்பான். அவன் தப்பு நல்லது செய்யறானா செய்யலையோ அவனுக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. ஒருவேளை இபிஎஸ் ஓபிஎஸ் பிஜேபி வளர்ந்து வரட்டும், நம்ம ஓட்டெல்லாம் பிஜேபி போயிருட்டும், அடுத்த முறை பிஜேபி ஆளுங்கட்சியா வரட்டும், நம்ம அதனால இவங்க விட்டு கொடுக்குறாங்களோ? விட்டு கொடுக்கலாம் கிடையாது, விட்டு கொடுக்கலாம் மாட்டாங்க. இவங்களால முடியாது, இயலாமை சார். அது எப்படி சார் விட்டு கொடுப்பாங்க நம்ம இடத்த? உங்களுக்கோட கெப்பாசிட்டிக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், வரத்தான் செய்யும். அவங்களால போட்டி போட முடியல, அதிகாரம் இல்ல இவங்க மக்கள் சக்தியை சரியா பயன்படுத்தல. அதிகாரங்கிறது மக்கள் கொடுக்கறது தானே. நாளைக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் இத்தனை எம்எல்ஏ இருக்கணும் மாறுதட்டி பேசுறவரு எதிர்த்து நிக்கணும்ல எல்லா இடத்துலயும். பிஜேபி எதிர்க்க முடியாது, டிஎம்கே எதிர்க்க முடியாது. டிஎம்கே நீ எதிர்க்க முடியாது, பிஜேபி எப்படி எதிர்ப்பீங்க? அப்ப அதிமுக தலைமைங்கிறது பிஜேபியை எதிர்த்து நிக்கணும், திமுகவை எதிர்த்து நிக்கணும். வலிமையா இந்த மாநில அரசாங்கம், ஸ்டாலினோட திமுக அரசாங்கத்து குறைகள், மோடியோட மத்திய அரசாங்கத்தினுடைய குறைகள் ரெண்டையுமே சொல்லணும் சார். மக்கள் மத்தியில வலிமையா நிக்கணும், மக்கள் ஆதரவை திரட்டி நிக்கணுமே தவிர இவங்க மக்களுக்கு பின்னாடி ஒளிகிறாங்க. இவங்க அந்த கேடயமா வச்சுக்கிறாங்க தொண்டர்களை, அவ்வளவுதான். இவங்க தலைவரா அதுக்குன்னு வளர்த்துக்கணும். ஒன்னும் திறமையா இல்ல, அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது அதை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கலாம். நிறைய பேர் பாக்குறப்போ ஓ பன்னீர்செல்வம் இருக்காருன்னா அவர் எப்படி இருந்தாரு, கொஞ்சம் வளர்த்துக்கிட்டாரு. ஆனா
அவரோட தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் அவர்கிட்ட உள்ள மைனஸ். அம்மா என்னைக்கே ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த பேக் அடிக்கிறதே கிடையாது எதுலயுமே. ஒரு ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிள் மைண்ட் இருக்காது இவங்கள்ட்ட. அது வந்து பிறவியிலே வர்றது சார். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வராட்டி கூட வளர்த்துக்கணும். ஆக்சுவலி மக்களுக்காக நம்ம எப்படி நினைப்பாங்க அந்த ஒரு சிந்தனையா இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் இப்படி எப்படி வேணாலும் இருப்பேங்கிற மாதிரி இது. இதனால கட்சிக்கு வந்து பலவீனமா தான் ஆகும். உங்களுக்கு ஒரு 1500 கோடி செலவு பண்ணி 60 சீட்டு 70 சீட்டு வந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து 1500 கோடி செலவு பண்ணுவாங்களா சொல்லுங்க அடுத்த எலெக்ஷன்ல? அந்த அளவுக்கு வர முடியுமா? நாளைக்கு 2000 கோடி கூட பிஜேபி செலவு பண்ணுவாங்க. பிஜேபி மக்களுக்கு நல்லது செய்யலன்னு நல்லாவே தெரியும் சார். இருந்தாலும் நீங்க ஆப்ஷனை பாருங்க. நீங்க ஒரு ஐபிஎஸ் வந்து போட்டிருங்கன்னா சில பேருக்கு அது பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தானே போட்டிருப்பாங்க. பிஜேபியோட கொள்கைகள் பல, அவங்களோட செயல்பாடு எதுவுமே சரியில்லை. அதுல எந்த மாற்றமும் இல்ல. மக்கள் நலன்ல எந்த அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றாங்க. மக்களை பிளந்து அதுல நமக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதிமுகவை எவ்வளவு அடிமைப்படுத்த முடியுமோ பண்ணி அதுல இருந்து எப்படி ஓட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்ப பிஜேபி வளரணும்னு டிஎம்கே நினைக்காது, ஏடிஎம்கே நினைக்காது. ஆனா வேற வழி இல்லாம எதிர்க்க முடியாம எதிர்த்து ஏதாவது சொல்லணும்ல. பிஜேபியை வந்து இப்ப பிஜேபி வர்சஸ் டிஎம்கே தான் சார் போயிட்டு இருக்கு. நீங்க டெய்லி தான் நியூஸ் மீடியால பாக்குறீங்க. என்ன ஆகும்? மறந்துடுவா சார் ஏடிஎம்கே மக்கள் ஒரு எதிர்கட்சி இருக்குன்னு. எந்த போய் எல்லாருக்கும் குறைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறாங்களா? எதிர்கட்சி எம்எல்ஏ தானே இருக்காங்க. தொகுதியில போய் மக்களை பார்த்து மனு வாங்குறாங்களா? கொண்டே கொடுக்குறாங்களா மந்திரிகள்கிட்ட? பிஜேபி எல்லாமே பண்றாங்க சார். நியூஸ் டெய்லி பாத்துட்டு தானே இருக்கீங்க. நீங்க பாருங்க, பேஸ்புக்ல எல்லாத்துலயும் ஆக்டிவா இருக்காது பிஜேபியா ஏடிஎம்கே. கம்பேர் இந்த சிம்பிளா வச்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. ஒருவேளை மீடியா சப்போர்ட் மோடிக்கு இருக்குன்னு சொல்றாங்க, இருக்கட்டும். இவங்க ஏன் அதை பண்ணல? இது ஏடிஎம்கேல தலைவர்கள் மாறுமா மாறாதா எப்படி போகும்லாம் தெரியல. இப்போதைக்கு கட்சி இல்லைங்கிற மாதிரிதான். தொண்டர்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அவங்களால? 10 வருஷம் டிஎம்கே ஆட்சியில இல்ல, இப்ப வந்து வந்திருக்காங்க. 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? செட்பேக் இருக்குமா? வலிமையான ஒரு தலைமை, பிஜேபியும் திமுக ரெண்டையும் எதிர்த்து நிக்கிற தலைமை வந்தா தான் நம்ம வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கு எதிர்த்து ஒரு வலிமையா அம்மா காலத்தை போல ஒரு அரசியல் பண்ண முடியுங்கிறீங்க. நிச்சயமா இவங்க பண்ணலைன்னா யாராவது ஒருத்தன் வந்துருவான் சார் அந்த இடத்துக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த தொகுதி? நான் திருமயம், புதுக்கோட்டை. திருமயம். சரி, உங்க நம்பர் சொல்லுங்க. நீங்க பேசுற பார்ட் எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். 9944 9444 71. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கேன் சார். உங்க பேரு? என் பேர் மணிசேகர். ஏற்கனவே பேசியிருக்கேன் நேரே உங்கள்ட்ட. ஆமா, மணிசேகர். சரி, அடுத்து யார் பேசுறாங்கன்னு பார்ப்போம். சேசு ராஜா பேசுறீங்களா? நீங்க பேசுறீங்களா? ஏஎஸ்யூ தொப்பி வச்சிருக்கீங்களா? ஏஎஸ்யூ எஸ்எஸ்இசட் பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசுங்க தம்பி. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தம்பி. சார் வணக்கம். வணக்கம் சார், நான் அஜித் குமார். பேசுங்க அஜித் குமார். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு தொகுதி. இப்போ ஒர்க் ஃப்ரம் பெங்களூர், சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிவில் சைட்ல இருக்கீங்களா? ஆமா சார், சைட்ல இன்னைக்கு ஒர்க் போயிட்டு இருக்குது. சரி சரி, அதான் தெரியுது. சொல்லுங்க. ஆமா ஆமா சார், இன்னைக்கு நிலைமையில வந்துட்டு நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சார், சிவில் இன்ஜினியரா போன 5 வருஷம் வரைக்கும். இன்னைக்கு எங்களோட நிலைமை எல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஒரு கம்பெனில வேலை கிடையாது. எந்த கம்பெனில வேலை செஞ்ச அப்படின்னு சொன்னா, நான் முன்னாடி சிந்து முருகா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். இந்த கம்பெனில ஒர்க் பண்ணன்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ப்ராஜெக்ட் எடுக்கிற கம்பெனி எல்லாமே டிஎம்கேக்கு ஆதரவா கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு இது பாலிடிக்ஸ் நான் ரியலா அனுபவிச்சது. சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எங்களுக்கு எல்லாம் மதிப்பே கிடையாது. நீ என்ன இது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து நம்ம இளைஞரணி இதுல வந்து மேலவை பிரதிநிதியா இருக்கேன். எங்களுக்கு வந்து எவனும் மதிக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தீங்கல்ல, அப்ப வேலை உங்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டு
அது இல்லாம எந்த ஒரு எங்க தொகுதியிலன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு விஷயமா வருவோம். இப்ப வந்து தனியார் கம்பெனில வேலை செய்யற பொழுதும் கூட தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பெரும்பாலும் திமுக காரங்க கையில தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப காலத்துல நீங்க எல்லாம் வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தனியார் நிறுவனத்துல கூட உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு நீங்க இன்னைக்கு பெங்களூர்ல போய் வேலை செய்யறீங்க. கரெக்டா? இதான் நீங்க சொல்றீங்களா? ஆமா, அதான் உண்மை. இது சரியில்லை சார். இது நம்ம அதாவது கான்ட்ராக்ட் அப்படின்னு போது நீங்க டெண்டர் முறையில தானே கொடுக்கீங்க. போன தடவை டெண்டர் முறையில நம்ம கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே கான்ட்ராக்ட் எல்லா கட்சிக்காரனும் வேலை செஞ்சான். அப்ப இந்த தடவை மட்டும் ஏன் அது நடக்கல? இல்ல, அது வந்து எடப்பாடி பழனிசாமி காசு வந்தா போதும், கலெக்ஷன் வந்தா போதும், கட்சி எல்லாம் கிடையாது. யாரு கொண்டாந்து காசை கொடுப்ப? ஈவா வேலுன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு தெரியுமா? ஈவா வேலுன்னு சொல்லிட்டு இப்ப அவருதான் ஹைவேஸ் பிடபிள்யூடி மினிஸ்டர். அவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம கட்சிக்காரனுக்கு சத்துணவுல ஒரு ஆயா வேலை கேட்டா 5 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அவருக்கு காசை வாங்கிட்டு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருப்பாங்க. அப்ப கலெக்ஷன் வர்றதுதான் பார்த்தாங்களே ஒழிய இவன் கட்சிக்காரனா இவனுக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுத்தோம்னா ஏதோ நாளைக்கு வந்து இந்த கட்சிக்காக அந்த ஒன்றியத்திலேயோ தொகுதியிலேயோ மாவட்டத்திலேயோ இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க, கட்சிக்காக இறங்கி செலவு பண்ணுவாங்கன்னு பார்க்கலையே. கலெக்ஷன் மட்டுமே இல்ல குறியா இருந்தாங்க. ஆனா திமுக காரன் என்ன செய்யறான்? அவன் கட்சிக்காரன் அங்கங்க வளர்த்து விட்டு கட்சிக்காரங்களா தேடி தேடி கான்ட்ராக்ட் கொடுக்குறான். எதுக்கு? களத்துல இப்ப 10 வருஷம் திமுக எதிர்கட்சியா இருந்தது. ஸ்டாலின் குடும்பமா செலவு பண்ணுச்சு, கட்சிக்காரன் தான் அங்கங்க அவன் செலவு பண்ணிக்கிட்டான். ஆனா அதிமுக என்ன, கட்சிக்காரனுக்கு 10 பைசா விட்டுறக்கூடாது, எல்லாம் இவங்களே வாங்கிக்கணும். கட்சிக்காரனை கொடி கட்டுறதுக்கு வந்ததுன்னா குடிக்கார மாதிரி இந்த உனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தர்றேன், 1000 ரூபாய் தர்றேன், கோழி பிரியாணி கோட்டை தர்றேன் அப்படின்னு வேலைக்கார மாதிரி ஆக்கிடுறாங்க. எங்க சிக்னல் கட் ஆயிடுச்சா தம்பி? சிக்னல் இருக்கா இல்லையா? அப்போ சைட்ல இருக்காரு. சரி, என்ஜினியர் முத்து விஸ்வா பேசுங்க தம்பி. என்ஜினியர் முத்து விஸ்வா, எங்க தம்பி சிக்னல் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? பேசுங்க தம்பி, அன்மியூட் பண்ணி பேசுங்க. பேசுங்க தம்பி, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. முன்னாள் எம்எல்ஏ அந்த மினிஸ்டர் பேசுங்க தம்பி, கேக்குது, பேசுங்க. பாதியில கட் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் பேச சொல்றாரா? சரி, ரைட். ராஜா பேசுங்க, சசு ராஜா தம்பி பேசுங்க. நீங்க தான் சேசு ராஜா பேசுங்க. கேக்குதா? கேக்குது கேக்குது, பேசுங்க தம்பி சேசு ராஜா தம்பி பேசுங்க. தெரியல. சரி, திலீப் பாஸ் பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. திலீப் பாஸ் கேக்குதா சிக்னல்? பேசுங்க பேசுங்க தம்பி, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க தான், அந்த நம்பர் வருது பாருங்க, 6374146516. பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தம்பி. சரி, அவருக்கு தெரியல. விஸ்வா பேசுங்க. விஸ்வா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி, முத்து விஸ்வா பேசுங்க. விஆர் என்ஜினியர் முத்து விஸ்வா விஆர் பேசுங்க. சார் வணக்கம் சார். கேக்குதா சார்? வணக்கம். இருங்க, ஒரு முத்து விஸ்வா பேசுங்க. என்ஜினியர் முத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த டிஎம்கே ஆட்சியில வந்து நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் சார். 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன். பிஇ படிச்சிட்டு இருக்கேன் சார். நான் இப்ப திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில இருந்து பேசுறேன் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிஎம்கே ஆட்சியில வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்துன்னு சொல்லி நீட்டுக்கு போடுறேன்னாங்க. நீட் எக்ஸாமுக்கு. நீட் எக்ஸாம்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 119 மார்க் எடுத்தேன் சார். அவங்க கையெழுத்து போட்டு நான் மாத்தி தர உடனே மாத்தல அப்படின்னாங்க. அது நடக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிஎம்கே ஆட்சியில வந்து திரைப்படத்துறை அது வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. திரைப்படத்துறைன்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க, ப்ரொடியூசர் எல்லாமே நிறைய இருக்காங்க.
ஒரு படம் கூட ரெட் ஜெயின் மூவிஸ் அந்த நம்ம திரு உதயநிதி ஸ்டாலின் அவரோட இது இல்லாம வரமாட்டேங்குது வேற எந்த இதுவுமே. எல்லா படம் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா சார். அண்ணாத்த படம் வந்துச்சு. அண்ணாத்தைய விட மாநாடு படம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அந்த மாநாடு படத்தை வர விடுறதுக்கு அவங்க அவ்வளவு பாடுபடுத்தினாங்க. அதுவும் இல்லாம அந்த அண்ணாத்த ரிலீஸ் டேட்டுக்கு 10 நாள் முன்னாடி 10 நாள் பின்னாடி அப்படிதான் வச்சுக்கணும்ன்ற மாதிரி பேசினாங்க. அது மாதிரி டிஎம்கே ஆட்சியில வந்து ரொம்ப மோசமா இருக்கு சார். அந்த நீட்ல மார்க் எடுத்து நிறைய பேர் போக முடியல. 7.5% நம்ம கொண்டு வந்துட்டு அவங்க கொண்டு வந்தோன்றாங்க. அது மாதிரி இருக்கு சார். இப்ப நம்ம கட்சியில என்னன்னா நம்ம இதுல பேசவே மாட்டாங்களே. இப்ப பாத்தீங்கன்னா திரு அன்பில் மகேஷ், திரு உதயநிதி அவங்க நம்ம பேசுறதுக்கு அதெல்லாம் பாக்குறப்ப என்ன சார்? சார் உங்களுக்கு எந்த தொகுதி தம்பி? எந்த தொகுதி முத்து? சிக்னல் சரியா இல்லையே தம்பி? சிக்னல் சரியா இல்ல. உங்க எந்த தொகுதி தம்பி? முத்து விஸ்வா சார் திருவாரூர். சரி உங்க நம்பர் சொல்லுங்க முத்து விஸ்வா, உங்க நம்பர் சொல்லுங்க. 63-822-89-823. அவங்க பேசுறீங்க, நம்ம பேசலாம் தம்பி. இப்ப அன்பில் பொய்யா மகேஷ் பொய்யாமொழிக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா என்ன? அதெல்லாம் நம்ம அருமையா பேசலாம், நம்மளுக்கு தெரியும். நம்ம அத இப்ப இவங்க பேசல நம்ம செய்வோம் அதையா. நம்ம செய்வோம் சார், செய்யணும் சார் அவங்கள. ஆமா சார், கண்டிப்பா செய்யணும். இப்ப என்ன தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்களா? சரிங்க சார், நன்றி சார். ரைட். ஆமா சார், தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் சார். சார் அடிக்கடி தொடர்புல இருங்க தம்பி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார் அடுத்து யாரு பேசுறீங்க? சேசுராஜா பேசுறீங்களா? சேசுராஜா கேக்குதானே இப்போ? கேக்குது, பேசுங்க. ஆலந்தூர் தொகுதியில சுத்தமா ஏடிஎம்கே ஆக்டிவேஷனே இல்லைண்ணா. அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டாங்குது. இல்ல வேற ஒரு அக்காவை நிக்க வச்சான் வளர்மதி, அந்த ஓட்டு கேட்க போன வாட்டி வேற ஆளை புரிந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க போல இருக்கு எங்க பகுதியில. இவங்க நித்தனை இப்ப பார்த்தா நடக்கிறத பார்த்தா கட்சி இருக்குமானே தெரியல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு எந்த இப்ப பாத்தீங்கன்னா ஐடி விங்ஸ்ல கூட சரி, ஐடி விங்ஸ்ல ஆக்டிவேஷன் கிடையாது. நார்மல் இதுலயும் ஆக்டிவேஷன், நம்ம அபிஷியல் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அபிஷியல் பேஜ்ல ஆக்டிவேஷன் கிடையாது, பேஸ்புக்ல ஆக்டிவேஷன் கிடையாது. இவங்க டிஎம்கேல என்ன பண்றாங்க, என்ன தப்பு பண்றாங்க சொல்றது கூட இங்க எது கூட இது கிடையாது. உங்களுக்கு எந்த தொகுதி தம்பி? அன்மியூட் பண்ணுங்க தம்பி. ஆலந்தூர் தொகுதினா. ஆலந்தூர். சரி, உங்க பேரு என்ன? என் நேம் சேசுராஜானா. சேசுராஜ். உங்க நம்பர் சொல்லுங்க தம்பி. 9840 9840 கொஞ்சம் முதல்ல இருந்து ரிப்பீட் பண்ணுங்க, சரியா வரல. 9840 830 182. சரி. இல்ல இப்ப இவங்க செயல்படலைன்னா நம்ம செயல்படலாம் தம்பி. நம்ம இறங்கி நல்லா செயல்படலாம். இப்ப நம்ம எல்லா தளத்திலையும் பேசிட்டு தானே வர்றோம். இப்ப நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னாலும் எம்ஜிஆர் டிவில ஆக்டிவா இருக்கிறோம், ட்விட்டர்ல, பேஸ்புக்ல, அதாவது சோசியல் மீடியால எல்லா இதுலயும், அதே மாதிரி டிவிகள்ல, யூடியூப்ல எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு திமுகவுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் செயல்படுறது இல்ல, ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த அதிமுகவும் செயலிழந்தரல, அதிமுக தொண்டர்கள் செயலிழந்தரல. அதை நம்ம ஒருங்கிணைச்சு திமுக செய்யற தப்பு, பிஜேபி செய்யற தப்பு, இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம அதை கடுமையா பேசலாம் தம்பி. ஓகேண்ணா. சரி, அடிக்கடி தொடர்புல இருங்க. சரிண்ணா, சரிண்ணா. தேங்க்ஸ். ஓகே, ரைட். ரமேஷ் பேசுறீங்களா? ரமேஷ் பேசுங்க. ரமேஷ் சிக்னல் இல்ல. சரி, என்ஜினியர் பேசிட்டாரு. செந்தில்குமார் பேசுறீங்களா? சிக்னல் இருக்கா? இல்ல. சரி, திலீப் பாஸ் பேசுங்க. திலீப் பாஸ்
எங்க சிக்னல் இருக்கா? ரமேஷ் பேசுங்க. ரமேஷ் பேசுங்க. ரமேஷ் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ரமேஷ் ரமேஷ் அன்மியூட் பண்ணி பேசுங்க. கேக்குதா? பேசுங்க ரமேஷ். ஹலோ. பேசுங்க சார் வணக்கம். வணக்கம், நான் மதுரையிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த கொரோனாவில பத்தி போயிட்டு இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அதை சம்மந்தப்பட்டிருப்பாரா இல்ல சும்மாதான் ஒரு காழ்ப்புணர்ச்சியில போறாங்களா? இல்ல, அதாவது கொடநாடு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்த போது இன்னைக்கு விசாரிச்ச போலீஸ் சரியா விசாரிக்கல. ஒரு ஆதாரம் பாருங்க. நீங்க ஒருத்தர் வீட்டுல திருட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல திருட்டு போனவங்க கிட்ட வந்து என்ன பொருள் வச்சிருந்தீங்க, என்ன பொருள் காணாம போச்சுன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அது கேட்கணும்ல. அப்ப அது மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்துல சரியா அது விசாரிக்கப்படல. அதனால உச்ச நீதிமன்றம் வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்ப மேல் விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. அது விசாரிச்சு வரட்டும். அது வர்ற பொழுதுதானே நமக்கு வந்து அதுல இருக்கிற உண்மைத்தன்மை வெளியில வரும். அன்மியூட் பண்ணுங்க ரமேஷ். சார், இவங்க ஏன் இந்த பிஜேபியோட இவ்வளவு டீப்பா இருக்காங்க? அதை விட்டு கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்கன்னா நம்ம கட்சி நல்லா வளர்க்கலாம். அந்த மாதிரி என்னுடைய அபிப்பிராயம். அதிமுக கட்சி பிஜேபி விட்டு விலகி வந்தா கட்சி நல்லா இருக்கும். பிஜேபி விட்டு விலகினா இபிஎஸ், ஓபிஎஸ், இந்த மணி அந்த மணி எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. அவங்க போடு சார், கட்சி தொண்டர் நடத்துவாங்களா சார்? அதுதான், அதுக்காக கட்சி அடமானம் வைக்கலாமா? இதுதான், அதாவது கட்சி நலனை விட இவங்க நலன் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. கட்சி இப்ப ஸ்டாலினை எதிர்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்ப சட்டமன்றத்துல நீங்க நேற்று சாயந்தரம் நான் சொல்றேன், ஸ்டாலின் வந்து பேசுனதுல 31வது நிமிஷம் பேசுறீங்க அசம்பிளில. இந்த பாயிண்ட்ல நீங்க தப்பா சொல்றீங்க. இலவச சைக்கிள் 4 லட்சம் சைக்கிள், அது அம்மா கொண்டாந்த திட்டம். 7.5% அதிமுக கொண்டாந்த திட்டம். நீங்க பெண் கல்விக்கு நீங்க 1000 ரூபாய் இன்னும் கொடுக்கவே இல்லை, ஆனா கொடுத்துட்டேன்னு அடிச்சு விடுறீங்க. அதாவது நான் தான் ஒரு இதுல சொன்னேன், மோடி பொறுத்த வரைக்கும் சொல்லல, மோடி வாயில வடை சொல்றாருன்னு தான் சொல்லுவாங்க. இவரு ஸ்டாலின் வந்து பொங்கல் பூரி எல்லாம் சொல்றாரு. அதாவது செய்வதை சொல்வோம், சொன்னதை செய்வோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம செய்யாதது பூரா சொல்லிட்டே இருக்காரு இவர் செஞ்சதாக. அதை கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஆமா ஆமா, இவங்க அதுக்கு பேசணும். ரெண்டாவது சார், இவங்க அதை விட்டு வெளியே வந்துட்டு, வெளியே வந்தாலே மற்ற கட்சியெல்லாம் அவங்க கூட கூட்டணி வருவாங்க, நல்ல கட்சியை வளர்க்கலாம், ஒரு திராவிட கட்சியா கொண்டு போகலாம். இவங்க அப்படியே வேற மாதிரி போய் திசைக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. அதனால அது தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியா இருக்கும். இவங்க சுயநலமா பார்த்து போனாங்கன்னா காலப்போக்கில் அது தேய்குறையாத்தியா இருக்கும், வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க கட்சியில இவங்க மாதிரி இருந்தாங்கன்னா வளர்வதற்கு வாய்ப்பு கம்மி தான். அதாவது பிஜேபி கூட்டணி இல்லாத அதிமுக வேணும். கட்டாயம் கட்டாயம். தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையா இருக்கணும். திமுகவையும் எதிர்க்கணும், பிஜேபியையும் எதிர்க்கணும். ஆமா சார், எதிர்கட்சியா இருந்தா அவங்களை எதிர்த்தா அரசியல் பண்ணணும். அதான இது. லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட தலைமையா இருக்கணும், கட்சியா இருக்கணும். அதுதான். இப்படித்தான் எம்ஜிஆர் காலத்துல, அம்மா காலத்துல இந்த கட்சி இருந்தது. அதே நிலை போறேன். இவங்க அந்த முக்கியஸ்தர்கள் ஒரு 7-8 பேரு இவங்களை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பிஜேபி கிட்டயே அடிமையாயிக்கிறாங்க, ஸ்டாலின் கிட்டயும் அடக்கி வாசிக்கிறாங்க. அப்ப கட்சி களத்துல வந்து நிக்க மாட்டாங்களா? அப்ப அந்த பிஜேபி மாதிரி கட்சி நான் தான் பெரிய, நான் தான் எதிர்கட்சி சொல்லிக்கிருக்காங்க, அதற்கு கூட பதில் பேச மாட்டேன்றாங்களே. இவங்களை வச்சு 4 சீட்டு ஜெயிச்சுக்கிட்டு நான் எதிர்கட்சின்றாங்க, அதுக்கு கூட ஒரு பதில் பேச மாட்டேன்றாரு. இப்படியே வாய்மொழியா இருந்தாங்கன்னா அப்புறம் அவர் நான் பெரிய ஆளும் பேசிட்டு தானே போவாரு. உங்களது எந்த தொகுதி? எங்களது திருமங்கலம். உங்க நம்பர் சொல்லுங்க ரமேஷ். 7871 787856. சரி, தொடர்புல இருங்க, அடிக்கடி தொடர்புல இருங்க. நம்ம செய்வோம், இவங்க செய்யலைன்னா என்ன, நம்ம அதை எடுத்து செய்வோம். ஓகே சார். ஓகே ரைட். திலீப் பாஸ் பேசுங்க. சிக்னல் வருது. சரி, காமராஜ் ஏடி பேசுங்க. காமராஜ் ஏடி
ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். என் பேர் காமராஜ், கொளத்தூர் தொகுதியில இருந்து பேசுறேன் ஐயா. பேசுங்க தம்பி. ஐயா, இந்த ஜூம் மீட்டிங்கோட நோக்கம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் உங்களை எல்லாம் பேச வைக்கிறத நோக்கம், உங்க கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறத நோக்கம். தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க கொளத்தூர்ல இருந்து பேசுவீங்க, ஒருத்தர் திருமங்கலத்துல இருந்து பேசுவாரு, ஒருத்தர் தஞ்சாவூர்ல இருந்து பேசுவாங்க, ஒருத்தர் ஸ்கூல் படிக்கிற பையன். புரியுது நீங்க சொல்றது. நான் எங்களை பேச வைக்கணும்ன்றது நோக்கம் ஒண்ணு. நமது கட்சியோட நோக்கம் என்ன? இந்த ஜூம் மீட்டிங்னால யாருக்கு என்ன உபயோகம்? இல்ல தம்பி, நீ சொல்ற கருத்தை சொல்லுப்பா. நீ என்ன பேசணுமோ அதை சொல்லு. நான் சொல்ல வர்றது என்னங்கன்னா, இந்த திமுக ஆட்சின்றது ஒரு குடும்ப அரசியல் அப்படின்றது உண்மைதான், ஒத்துக்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறது என்னடான்னாக்கா, இன்னும் இந்த 10 வருஷம் வந்துட்டு அவரு உயிரோட இருக்க போறது வாழ்நாள் கம்மி தான். அவரோட வாழ்நாள் கம்மியா இருந்தாலும் அவரு சாகும் வரை அந்த நாற்காலியில முதலமைச்சர்ன்ற பதவியில இருந்துட்டு சாகணும் அப்படின்றது அவரோட எண்ணம். இந்த 10 வருஷமா அவங்களால எதையும் செய்ய முடியல. இப்போ இந்த முறை ஆட்சி பிடிச்சிருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு கட்டுக்கதையோ ஏதோ பேசி ஏதோ கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை. இருக்கிறதையும் நம்ம இந்த பதவியை தக்க வச்சுட்டு இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மக்களகம் எம்ஜிஆரை போலவோ, இரும்பு பின்மணி நமது அம்மா திருமதி ஜெயலலிதா அவர்களை போலவோ ஒருவர் பிறப்பதில்லை, பிறக்க போவதும் இல்லை. இது உண்மை. ஆனா நமது கட்சியில, இந்த ஏடிஎம்கே கட்சியில இப்ப ஒரு எம்ஜிஆரை போலவோ இல்ல புரட்சி தலைவி அம்மா போலவோ யாருமே இல்லை. அவ்வளவு தைரியமா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. கட்சி 2 கட்டா பிளவுபட்டு போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் ஐயா? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. இது எப்படி வழி நடத்த போறாங்க? நமது கட்சியை எப்படி ஏடிஎம்கே வந்து வளரப்போகுதுன்றது தெரியல. இதுதான் என்னோட கருத்து. அதாவது ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோ, ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தோ, சசிகலாவை பார்த்தோ எம்ஜிஆரும் அம்மாவும் இந்த கட்சியை வளத்துல உருவாக்கல. அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களாலதான் இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். இதைத்தான் அம்மா இறந்ததுல இருந்து சசிகலா வந்த போது நான் இதைத்தான் சொன்னேன். எடப்பாடி ஓபிஎஸ் வந்த போது இதைத்தான் நான் சொன்னேன். அந்த தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் அவங்க வலிமையான தலைவர்களாக நிக்க முடியும். வலிமையான தலைவர்கள் தான் இல்லைங்க நமது கட்சியில. வலிமையான தலைவர்கள் நல்ல அந்த சிங்கம் போன்ற கட்சியில நிக்க ஆட்கள் யாருமே இல்லையே. ஒரு பெண்மணி ஆகட்டும், ஒரு ஆண்மகன் ஆகட்டும், யாருமே இல்லைங்க. அதாவது திமுகவையும் நம்ம ஒரு சேர எதிர்க்கணும், பாரதிய ஜனதா கட்சியையும் நம்ம வந்து எதிர்க்கணும். அந்த தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும். அதே சமயத்துல இவங்க இன்னைக்கு இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சசிகலாவும் சேர்த்தே சொல்றாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேல இருக்கிற கேஸ், அவங்க சம்பாரிச்சதை காப்பாத்திக்கிறதுக்கு பிஜேபிக்கு ஒரு பக்கம் அடிமையா நின்னுக்கிறாங்க, திமுக கூடவும் அனுசரிச்சு போறாங்க. இத தொண்டர்கள் விரும்பல. அப்ப பிஜேபியும் திமுகவையும் ஒன்னா எதிர்த்து களத்துல நின்று அரசியல் பண்ற விருப்பத்துலதான் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சிகளை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். சரிங்க. சரி, அடுத்து யார் பேசுறீங்க? அடுத்து யாரு பேசுறீங்க? சதீஷ் பேசுங்க. சதீஷ் எஸ்கே. சதீஷ் எஸ்கே இருக்காரா? லைன்ல இல்லையா? அப்படியே 2-3 பேர் போட்டிருந்தாங்க. பேசுறேன், பேசுங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். பேசுங்க. அதாவது இவங்க வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல சொல்றேன்னாக்கா, நீங்க வர 15th வந்து பொதுக்குழு கூட்டுறாங்க. முடிஞ்ச பிறகு அதோட முடிவுகள் என்ன நீங்க பார்த்துட்டு மறுநாள் நீங்க ஜூம் மீட்டிங் வைக்கணும். ஏன்னா அப்போது தெரியும் இவங்க என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறத. நம்ம உங்க தலைமையிலே வந்து பிஜேபி வந்து ஃபுல்லா நம்ம எதிர்க்கிறோம். இவங்க சொன்ன தேர்தல் திமுக வந்து சொன்ன செயல்பாடுகள் ஒன்றும் சரி கிடையாது. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்கா பவர் கட் ஃபுல்லா உங்களுக்கு. அதெல்லாம் என்னோட வேண்டுகோள்னாக்கா 15 பிறகு நீங்க கண்டிப்பா ஜூம் மீட்டிங் கூட்டணும்.
இல்ல நம்மளது 15ஆம் தேதியே ஜூம் மீட்டிங் இருக்கு 11 மணிக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வருது 15ஆம் தேதி. அன்னைக்கு ஜூம் மீட்டிங் இருக்கு. அடுத்து 18ஆம் தேதி புதன்கிழமை நம்மளோட ஜூம் மீட்டிங் இருக்கு. அதுல அந்த பொதுக்குழுவுல இவங்க என்ன செய்யறாங்க, என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இவங்களுக்கு பங்கு பிரிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். ஆமா. நீங்க அதாவது எனக்கு பிரச்சனை இருக்கு, அதனால எனக்கு இந்த பதவி கொடுங்க, நான் என் மேல இந்த ஊழல் வழக்கு வருது, எனக்கு இந்த பதவி கொடுங்க, என்ன காப்பாத்தணும், என் குடும்பத்தை காப்பாத்தணும், இது அதுக்காக எனக்கு இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும் என்ன அப்படிங்கிற பங்கு தானே போகுது. கட்சியை காப்பாத்தணும், தொண்டர்களை அரவணைக்கணுங்கிற எண்ணங்கள் இல்லையே. இல்ல அது கிடையாது. அவங்கள இன்னைக்கு வரைக்கும் இந்த 5 வருஷத்துக்கு நம்ம காப்பாத்திக்கணும். அடுத்து நம்ம வந்துருங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஆமா, வந்தவர்கள் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போதைக்கு அவங்க எல்லாருமே கோப்பா இருந்து அவங்க பக்கம் சாயிறாங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் தைரியமா போர்டா எடுத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பயம் கிடையாது. ஆமா, இப்ப நேத்து கூட நம்ம விழா வாரியா பட்டியல் போட்டு சொன்னோம்ல, ஸ்டாலின் பேசுனதுல இதெல்லாம் தப்பு அப்படிங்கறத பட்டியலிட்டு சொன்னோம். அதே மாதிரி கவர்னர் வந்து அந்த என்ன பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அதை பத்தி அவர் கவர்னர் வந்து பொது வெளியில பேசக்கூடாது, அவர் உள்துறைக்கு ரிப்போர்ட் அனுப்பலாம், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கேட்கலாம், ஆனா பொது வெளியில வந்து அவர் அரசியல்வாதி மாதிரி பேசுறது தப்பு அப்படிங்கறதையும் நம்ம தானே சொன்னோம். இவங்க யாரும் பேசுறீங்க? கண்டிப்பா நம்ம தானே ஒரு விஷயத்துல நம்ம எடுத்து போல்டா பேசிட்டு இருக்கோம். பாக்கி யாரும் பேச மாட்டாங்களே, பேச வேண்டிய பேச மாட்டாங்க. ஆமா, நம்ம செய்வோம், அவ்வளவுதானே. அடுத்தவங்களை பத்தி என்ன? நான் அதுக்காக தான் நான் வந்து 23 நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றது உங்களை. சரி, நம்ம பண்ணுவோம். உங்க நம்பர் சொல்லுங்க சதீஷ். 9840 157 257. சரி, வேற ஏதாவது சொல்லணுமா? வேற ஒண்ணும் இல்ல, நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க, அவங்க பேசிட்டு. ஆமா ஆமா, சரி. அடுத்து வேற யார் பேசுறீங்க? சிவகுமார் பேசுங்க. சிவகுமார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சிவகுமார் பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க. அவர் பண்ண தெரியலையா? சிவகுமார் அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் போடுங்க, அன்மியூட். தெரியுதா தெரியல அவருக்கு? சரி, விஸ்வா பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க தலைப்பு போட்டிருந்தீங்க, அதாவது ஆளுநர் எல்லை மீறுகிறாருன்னு. ஆளுநர் எப்பயும் எல்லை மீறிட்டாரு சார். தமிழ்நாட்டுல இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கையில எல்லை மீறிட்டாரு அவரு. முன்னால இருந்த ஆளுநர் பன்ராய் புரோஹித் வந்து தூத்துக்குடி திருச்செந்தூர்லாம் போய் ஆய்வே நடத்தின பற்றி அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். இவங்கெல்லாம் ஆளுநரை வந்து எல்லைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதே அம்மா முதலமைச்சரா இருக்கையில ஆளுநர் ரோசையா இருந்தாரு. ஆளுநர்னா யாருன்னு தெரியாம இருந்த தமிழ்நாடு இது. இன்னைக்கு ஆளுநர் தான் அவ்வளவு பெரிய பாப்புலர் ஆயிட்டாரு தமிழ்நாட்டுல சார். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவங்கதான், நம்ம எடப்பாடியன் கம்பெனி தான். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது சார். நீங்க இன்னைக்கு நிறைய பேர் பேசணும் கூட நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒன் சைடுல இருந்து சொல்றாங்க ஒற்றை தலைமை நம்ம கொண்டு போகணும்னு. நீங்க சொல்ற மாதிரி ஒற்றை தலைமை கொண்டு போகணும்டா இன்னைக்கு கொஞ்சம் பேர்த்த நம்ம எல்லா மீட்டிங்லயும் சேர்த்து கருத்துக்கள் நிறைய சொல்றாங்க. இந்த கருத்தை சொல்றதோட நம்ம இப்படி போயிட முடியாது சார். இதுக்கு ஒரு இது ஒரு தொகுதியில ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு சொன்னாதான் தெரியும். அது ஒரு தொகுதிக்கு ஒரு கூட்டத்தை போட்டாங்களாக்க ஒரு 10 பேர் சொன்னா கூட போதேன். எப்ப அந்த அதிமுகவை நம்ம வலிமையான இடத்துக்கு கொண்டு போன, ஒற்றை தலைமை கொண்டு போன, ரொம்ப நாளுக்கு நாள் கம்மி பண்ணி தான் போயிட்டு இருக்கு. நேத்து நான் சட்டசபையில அங்க இருந்து எதிர்ப்பு தெரிவிக்க இல்லாம 60 எம்எல்ஏ வந்து வெளியே நின்று பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி வந்து என்ன சொல்றாரு? அம்மா உணவு, அதான் அதுக்கேத்த மாதிரி ஆமா சுகாதார அமைச்சர் நல்ல வாய்ஸ் எடுத்து கொடுத்துனாரு. எதை எடுத்தாலும் அம்மா உணவு, அம்மா உப்பு வச்சிருக்கேன் சார். ஏன்னா இவங்க கட்ட வந்துட்டு அவர் பேச மாட்டாரு. அமைச்சர் உள்ள இருக்கவரு சுகாதார அமைச்சர் இவங்க வெளியே வந்த பற்றி அப்புறம் அவர் விஷயத்தை தான் பேசுவாரு சட்டசபையிலேயே. அங்க எதிர்ப்பு திறமைக்கு வெளியே வந்துடுறாங்க. ஏன்டா இவங்கிட்ட வந்து எதுக்குற திறமையும் கிடையாது. நம்ம எல்லாம் நியூஸ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், அன்றாட நியூஸ்ல. அதனால சார் நம்ம இப்போ ஒரு 3 நபருக்கு முன்னாடி கூட ஒரு பேசினாங்க. ஏதோ அவங்க என்னமோ சொன்னாரு, ஏதோ இந்த பெங்களூர்ல வேலை பாக்குறேன் சார், இந்த மாதிரி டிஎம்கே வந்து அவங்க இது இயற்கையாவே சார். அரசியல் வந்தாவே எது ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்களுக்கு தான் ஆதிக்க செலுத்த பார்ப்பாங்க. ஏண்டா வந்து தலைமைக்கு ஆளுங்கட்சியா இருந்தா அங்க உள்ளவங்க டிஎம்கேவா இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும்
அவங்க ஆதிக்கத்தை செலுத்திட்ட பாப்பாங்க. ஏன்டா தலைமைக்கு தெரியாது கீழே நடக்கிறது. இப்ப நம்ம தலைமை சரியில்லை போய்தான் கரெக்டா யூபிஎஸ்சி பேசு என்னன்னே போறாங்க. இந்த போய்தான் சார் தெரியுதுங்க கீழே எல்லாத்துக்கும். அதனால அவர் ஸ்டாலின் இருக்காருன்னா முதலமைச்சருக்குன்னா அவருக்கு தெரியாது. அவர் தலைமை கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவர் முதலமைச்சரா இருக்காரு. இதெல்லாம் இயற்கை நடக்கிறதா. இதெல்லாம் சரி கட்டணும்டா, வலுவான நம்ம எதிர்கட்சியா உட்காரணும்டா. நம்ம பழையபடிக்கு 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் தட்டி இப்ப இருந்தே ஒருங்கிணைச்சு போய் அதுல வெற்றி பெற்று இது பண்ணாதான் சார் பழையபடிக்கு அந்த நிலைமைக்கு நம்ம போக முடியும். இல்லன்னா இப்படியே அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி ஓடிட்டுதான் இருக்கேன். இன்னைக்கு ஆளுநர் வந்துட்டாரு, நாளைக்கு பிரதமரே வந்து தமிழ்நாட்டை நான் தான் சொல்ற அளவுக்கு வந்துருவாரு. நீங்க சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை நாங்க சொல்றதா நடக்குன்ற அளவுக்கு வந்துருவாங்க சார் கூடிய சீக்கிரத்துல. இதெல்லாம் நம்ம சரி கட்டணும்டா. செல்வன் பேசுங்க. செல்வன் பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாங்கண்ணா? நல்லா இருக்கேன். சரிங்கண்ணா. இப்பதான் ரொம்ப சமீப காலத்துல நான் கலந்துக்கல, அது இப்ப இன்னைக்கு தான் வந்தேங்கண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு கலந்துக்கிறீங்க. பேசுங்க. ஆமாங்கண்ணா. நான் அடுத்த மீட்டிங்ல பேசுறேங்கண்ணா. கேட்டுட்டு இருக்கிறேன், வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. அடுத்த மீட்டிங்ல பேசுறேங்கண்ணா. அப்படியா? சரி, நான் பேசுறேங்கண்ணா. என்ன கலந்துக்கிறேங்கண்ணா. சரி, ரைட், ஓகே. ஆதித்ய கரிகாலன் பேசுப்பா. ஆதித்ய கரிகாலன் அன்மியூட் பண்ணி பேசு. பேசு. வணக்கண்ணா. வணக்கம். திமுக ஆட்சி வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. நேற்று சட்டசபையில வந்து 60 முதல் 70% வாக்கு நிறைவேற்றிருந்தாங்க. சொல்றது பொய், சொல்றது பொய். அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வந்து சட்டசபையில எதிர்த்து கேள்வி பயப்படுறாங்க. அந்த தன்னோட பயத்துல ஊழல் வழக்கு எல்லாம் இருக்கு, எதிர்த்து கேள்விக்கு பயப்படுறாங்க. தலைமை சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் வந்து நேற்று தஞ்சாவூர் போனாங்க. தஞ்சாவூர் போனா இந்த நிவாரண உதவி தொகை கொடுத்தாங்க. 25,000 17,000 கொடுத்தோன்னு ஆதரவு சொல்லிட்டு வந்தாங்க. நேற்று ஒண்ணு பேசுனீங்க, கார்த்திக் நியூஸ் ஏட்டீங்க. நீங்க பேசுனீங்க, அது கேட்டுதான் இருந்தேன். கடைசியில முடிக்க போற நேரத்துல நீங்க கேள்வி கேட்டீங்க, அது அந்த எபிசோட முடிஞ்சிருச்சு. ஆமா கேள்வி உங்களுக்கு கேள்வி கேட்க பயப்படுறாங்க அந்த டிவி காரவங்க. ஆமா இதான் என்னோட கருத்து. சரி பேசுவோம். லியோ பேசுங்க. லியோ. ஹலோ, பேசுங்க. எல்லை மீறுகிறாரா ஆளுநர்னு கேட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாப்புலர் ஃப்ரண்ட்டுங்கிற அந்த இயக்கம் ஆபத்தானது அப்படின்னு கவர்னர் சொல்லியிருக்காரு. இது வந்து இவருடைய வேலை கிடையாது. உண்மையிலேயே அது வந்து ஆபத்தான இயக்கம்னா அரசுக்கு அறிக்கை கேட்கலாம், நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். இதை தான் சொல்லணும். நம்ம இப்ப என் போன்ற ஆட்கள் பவர்ல இல்லாதனால கருத்து சொல்றோம். இதே வேலையை கவர்னரும் செஞ்சா நானும் அவரும் ஒண்ணுங்கிற மாதிரி ஆகி போயிடுது. பொதுவா எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா கலவரத்தை தூண்ட இது போன்று பேசுகிறார்களா, RSS பின்னணியிலிருந்து வந்தவர் இந்த கவர்னர் என்றெல்லாம் பேச்சு இருக்கு. IPS அதிகாரி வேற, IB-ல எல்லாம் முக்கிய பொறுப்புல இருந்ததுனால அவரை வைத்து தமிழகத்துல ஒரு சூழ்நிலை, பிஜேபி தனக்கு சாதகமான சூழ்நிலை மாற்ற பார்க்கிறது என்றுதான் எல்லாரும் பேசுறாங்க. அதற்கான காய் நகர்கள் தான் அங்க கவர்னர் போறதுனால அவர் எல்லை மீறி தான் போய் கொண்டிருக்கிறார். அது ஒண்ணு கருத்து. EPS OPS பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியெல்லாம் செயல்படல. அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அவங்களால கட்சியை காப்பாற்ற முடியல. அவங்கள காப்பாத்திக்கவே இந்த 5 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆனாலும் போதாது. அதனால அவங்க வந்து எதிர்கட்சியாக செயல்படவில்லை. எதிர்கட்சியா ஆனா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சின்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா சிறப்பாக அவர் செயல்படவில்லை என்பதுதான் கருத்து. அவ்வளவுதான் சார். ஜெயக்குமார் ரங்கசாமி பேசுங்க. ஜெயக்குமார் ரங்கசாமி பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஜெயக்குமார் ரங்கசாமி அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க ஜெயக்குமார் ரங்கசாமி பேசுங்க. ஜெயக்குமார் பேசுறீங்களா? அடுத்த பேசிக்கலாம்.
சரி, அடுத்த முறை பேசிக்கிறீங்களா? சரி, ரைட். அடுத்து வேற யார் பேசுறீங்க? துரைப்பா கந்தசாமி. துரைப்பா கந்தசாமி பேசுறீங்களா? சிவகுமார் பேசுங்க. சிவகுமார் ஓ பேசுங்க. சிவகுமார் சிவகுமார் பேசுங்க. சிக்னல் இருக்க இல்ல, சிக்னல் இல்ல. சரி, செந்தில்குமார் பேசிட்டாரு. செந்தில்குமார் பேசுறீங்களா? செந்தில்குமார் 2-3 சிவகுமார் வர்ற, வெறும் ஒரு சிவகுமார் A12, அப்புறம் இன்னொரு சிவகுமார் ஓ, இங்க சிவசங்கர். சிக்னல் நிறைய இடத்துல இந்த பவர் கட்டுறதுனால பிரச்சனையா என்னன்னு தெரியல, நிறைய சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு. சரி, மணிகண்டன் பேசுறீங்களா? மணிகண்டன் பேசுங்க. மணிகண்டன் பேசுறீங்களா? சரி, பாலாஜி பேசுங்க. பாலாஜி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இது எல்லாரோட கருத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல சார். சரி தம்பி கௌரி சங்கர், நீ முடிச்சிட்டியா? நீ வேற ஏதாவது பேசணுமா? கௌரி சங்கர் நீ பேசுறியா? முடிச்சிட்டியா? போன பார்த்துட்டு இருக்கான். செல்வன் பேசிட்டீங்கல்ல, ஏதாவது பேசுறமே? அவருதான் அடுத்ததுல பேசுறேன். செல்வன் பேசுங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம், பேசுங்க. அதாங்கண்ணா, இந்த ஓராண்டு திமுக ஆட்சி வந்துட்டு ரொம்ப ஒரு விளம்பரத்திலேயே கொண்டுட்டு போயிட்டாங்கண்ணா. உங்களோட கருத்துங்கண்ணா? அதான் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதாவது பல திட்டங்கள் பாத்தீங்கன்னா, அம்மா காலத்துல அந்த 4 லட்சம் பேருக்கு சைக்கிள் கொடுத்தது. இந்த செக்கிங் வேலை இவர் பார்த்துட்டு இருக்காரு. பஸ்ல போய் ஏறி செக் பண்றது, அடுத்தது ஒரு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஆபீஸ்ல போய் ஒரு சாதாரண அதிகாரிகிட்ட போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றது, இதெல்லாம் தான் சாதனைன்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு சில நரிக்குற குழந்தைகிட்ட போயிட்டு இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாருங்கன்னா, பட் எந்த காலத்திலயும் இவர் எம்ஜிஆர் ஆகிறதுக்கு ஸ்டாலின் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாடகம் தான் போடுறாருங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் என்ன கொடுத்தாரோ அந்த விளம்பரத்துல தான் வந்துட்டு இவரோட ஆட்சி, இந்த 1 வருஷம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சிறப்புமே இல்லைங்கண்ணா. சொல்ற மாதிரி தொழில்துறை எல்லாம் நாசமா போய் கிடக்குதுங்க. எதையுமே கண்டுக்கிறது இல்லை. ஊழல் வந்துட்டு நவீனமான ஊழலை வந்துட்டு நவீனமா செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா பார்த்தா நல்ல ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாருங்கண்ணா. மக்களுக்கு ஒரு இந்த திமுக ஆட்சி ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குதுங்கண்ணா. அதனால இனி வந்துட்டு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அடுத்து வந்துட்டு இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு எதிரணி உருவாகணுங்கண்ணா. ஒரு தலைவர் காலத்துல இருந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை வந்து எடுத்துட்டு போகணுங்கண்ணா. வேற வழியே இல்லை. இல்லைன்னா இவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு பின்னாடி இவங்களே தான் நீட்டிப்பாங்கண்ணா. அதுக்கு வேற வழியே இல்லாம போயிடும். அதுக்கு வந்துட்டு நல்ல கட்டமைப்பு நல்லா உருவாக்கணுங்கண்ணா. இருக்கிறது எல்லாம் இந்த இப்ப அதிமுகவில் இருக்கிற இவங்களை எல்லாம் கழிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு புதிய அமைப்பு வேகமா உருவானாத்தான் இன்னொரு இருக்கக்கூடிய இன்னொரு 4 வருஷத்துல கட்டமைப்பு உருவாக்க முடியுங்கண்ணா. அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சிரமம் பண்ணணும். நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, புரியுது. பாக்கலாங்கண்ணா. எதிர்கால நிச்சயமா ஒரு நல்ல ஒரு தலைவரோட ஆசீர்வாதத்துல நல்ல விதமா அமையுங்கண்ணா. EPS OPS எப்படி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப செத்து போயிட்டாங்கண்ணா. அவங்க எல்லாம் இப்ப செத்து போனதுக்கு சமமா தான் இருக்குதுங்கண்ணா. ஒண்ணுமே இல்ல, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க எல்லாம் வேல்யூலெஸ் பர்சன். அவங்களுக்கு ஒரு இமேஜே இல்லைங்கண்ணா. இவர் வந்துட்டு 50,000 ரூபாய் கஷ்டப்பட்டு இலங்கையில இங்க இருக்கிற கட்சியில இருக்கிற கட்சிக்காரனுக்கு அந்த நிதி ஒதுக்கி கொடுத்திருந்தா கூட ஓபிஎஸ் பரவாயில்லைங்கண்ணா. அந்த நிதி கஷ்டப்படாம ஊழல்ல சம்பாரிச்சு அந்த பணத்தை 50,000 ரூபாய் இலங்கை மக்களை போய் காப்பாத்துறாருங்களா? இங்கே நாம தமிழ்நாட்டுல இருக்கிற நாம துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவர் வந்து எந்த காலத்துலீங்கன்னா இவர் வந்துட்டு எச்சக்கையில ஓட்டாதவர் வந்துட்டு 50 லட்சத்தை வந்து டொனேஷன் கொடுக்கறதுக்கு இவர் யாருங்கண்ணா? எல்லாம் ஊழல்ல வந்த பணம். அதை போயிட்டு ஒரு அரசாங்கம் வாங்குது பாருங்களேன். ஒரு ஊழல்வாதி கொடுக்குற நிதி வந்து டொனேஷனை ஏத்துக்குது பாருங்க அரசாங்கம். கஷ்டங்கண்ணா. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதுல அந்த வகையில இவர் EPS பாராட்டல. அந்த நிதியெல்லாம் கொடுக்கறதுக்கு போகல. அவர் சைலண்ட் ஆயிட்டாருங்கண்ணா. அவர் மேல இருக்கிற அந்த கேஸ் வழக்கு இதுல போயிட்டு இருக்குது. அதெல்லாம் கவர்மெண்ட் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கிற மாதிரி தெரியுதுங்கண்ணா. ரொம்ப கஷ்ட காலங்கண்ணா. இவங்க 2 பேர் செல்லா காசுங்கண்ணா. இவங்க இனி ஒண்ணு கணக்குல எடுத்துக்க வேண்டியதே இல்லைங்கண்ணா. அந்த அம்மாவோட டைம் இனி எவ்வளவு போராடினாலுமே அந்த அம்மா எதுவுமே சில காலம் தான். அந்த அம்மாவோட காலம் முடிஞ்சிருச்சுங்கண்ணா. சசிகலா அவங்களும் வந்துட்டு இனி சைன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதனால ஒரு புதிய தலைமை தான் அதிமுகவை ஏத்துக்கணுங்கன்னா அது எம்ஜிஆர் தொண்டர்களாகிய நாம தான் ஏத்துக்கணுங்கண்ணா. நம்ம தான் உருவாக்கணும். ஆமாங்கண்ணா. இவன் ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் இனி கணக்குல எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கன்னா அந்த அம்மாவி இவங்களை பத்தி பேசுறதே இனி டைம் வேஸ்ட்டுங்கண்ணா. இவங்களால இனி ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்கண்ணா. ஏதோ தலைவர் ஏற்படுத்தி வச்ச அமைப்புல இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு இவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, நன்றி. நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? இனி யாராவது பேசுறீங்களா? ஜெயக்குமார் பேச வேண்டியது இருக்கா? ஜெயக்குமார் ரங்கசாமி பேசிட்டாரு, அடுத்த மீட்டிங்ல பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, வேற யாரும் பேச வேண்டியது இல்லை, எல்லாரும் பேசிட்டாங்கல்ல. சரி, இன்னைக்கு மொத்தமா 21 பேர் பேசியிருக்காங்க. இன்னைக்கு மொத்தமா இந்த நிகழ்ச்சியில 21 பேர் பேசியிருக்காங்க. நிறைய புதிதாக நிறைய பேர் கலந்துக்கிட்டு, நிறைய புதுசா நிறைய பேர் கலந்துக்கிட்டு அவங்க கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நிச்சயமா, அதாவது எடப்பாடி ஓபிஎஸ் இவங்க எதிர்கட்சியாக செயல்படல என்றாலும் கூட அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் திமுகவையே எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து செயல்படணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுகல இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் பல வழக்குகள் சூழ்ந்து இருக்கிறதுனால அவங்க முடங்கித்தான் கிடப்பாங்க. அது திமுகவுக்கும் திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்காங்க. அதனால பிஜேபி தான் வளர்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் பிஜேபி செய்கிற தவறுகளையும் நம்ம சுட்டிக்காட்டி, திமுக அரசாங்கம் செய்கிற மக்கள் விரோத போக்குகளையும் சுட்டிக்காட்டி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில இந்த பிஜேபியை எதிர்க்கிறதாக, திமுகவையே எதிர்க்கிறதாக வலிமையான தொண்டர்களால உருவாக்கப்பட்ட இயக்கமா, தொண்டர்களால உருவாக்கப்படுகிற தலைமையோடு நாம பயணிப்போம். நிச்சயமா 2024 வர்ற நாடாளுமன்ற தேர்தல்ல 40ஐயும் வென்றெடுக்கிற வலிமையான அதிமுகவை நம்ம உருவாக்குவோம். 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நம்ம உருவாக்குவோம். இந்த நிகழ்ச்சிங்கிறது இப்ப பேசின உங்க எல்லோருடைய கருத்துக்களும் என்னோட ஃபேஸ்புக்ல லைவ்ல இருக்கும், எம்ஜிஆர் டிவி யூடியூப்ல லைவ்ல இருக்கும். உங்க தொலைபேசி எண் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா, அல்லது தொலைபேசி எண் கொடுக்காதவங்க என்னுடைய உதவியாளருக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா நீங்க பேசின பகுதியை கொடுப்பாங்க. அத உங்க பகுதியில் இருக்கிற உங்க நண்பர்களோடு நீங்க சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துக்கங்க. நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வர்ற புதன்கிழமை 11ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு இருக்கு. அதுல கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். இது இன்னும் மென்மேலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 182வது நிகழ்ச்சி. வாரத்துக்கு 2ன்னா கிட்டத்தட்ட 91 வாரம், 1.25 வருஷம், 21 மாதங்களுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சிய தொடர்ச்சியா இடைவெளி இல்லாம நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதிமுக தொண்டர்களின் குரலாக, அந்த தொண்டர்களின் எதிர்பார்ப்பு என்ன, மனக்குமுறல்கள் என்ன, அந்த தொண்டர்கள் கருத்துக்கள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தளமாக, அதிமுகவை உயிரோட்டம் உள்ள ஒரு இயக்கமாக, வலிமையான ஒரு இயக்கமாக கட்டமைக்கிற முயற்சியில நம்ம இருக்கிறோம். இந்த வழியில நம்ம தொடர்ந்து செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த விவேக் தமிழ், அது தம்பி கௌரி சங்கர், இன்னொரு பையன் வந்திருக்க பாரதி ஏடிஎம்கே, நீங்க எல்லாம் அடுத்த நிகழ்ச்சி புதன்கிழமை சாயந்தரம் இருக்கு. ஆனா அன்றைக்கு கலந்து கொண்டு